தாம்பரம் மாநகராட்சியின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது தாம்பரம் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் திமுக, அதிமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டு அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் க. வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. துணை மேயர் ஜி. காமராஜ், மாநகராட்சி ஆணையர் சி. பாலச்சந்தர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் நிதிக்குழு தலைவர் ரமணி ஆதிமூலம் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தார். கூட்டத்தில் மண்டல குழு தலைவர்கள் டி. காமராஜ், வே. கருணாநிதி, இந்திரன், ஜோசப் அண்ணாதுரை, எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் ஜி. சங்கர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ஜெகன், சுரேஷ், மகாலட்சுமி கருணாகரன், கற்பகம் சுரேஷ், புகழேந்தி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிதியாண்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 1445 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. மாநகராட்சி வருவாயாக 1447 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த பட்ஜெட் தாக்குதலில் புதிய திட்டங்களை மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி அறிவித்தார். அதில் நவீன கழிப்பறைகள் ரூபாய் 64.5 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், புதிய பூங்காக்கள், விளையாட்டுத் திடல் உருவாக்குதல், மண்டலம் 1இல் 4 பூங்கா பணிகள் ரூபாய் 5.41 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. கோட்ட அலுவலகங்கள் மண்டலம் 1, 2, 3 மற்றும் 5இல் மொத்தம் 9 இடங்களில் கோட்டை அலுவலகங்கள் ரூபாய் 7.92 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி மண்டலம் 3இல் ஜமீன் ராயப்பேட்டை மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் ஆய்வகம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மின்தூக்கி, மண்டலம் மைய அலுவலகத்தில் மின்தூக்கி ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மண்டலம் 5இல் ராஜம்மாள் நகர் பகுதியில் கால்நடைகளுக்கான கோசாலை ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. கழிவறைகளை சுத்தம் செய்ய 12 கம்ப்ரசர் இயந்திரம் 27 லட்சம் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆங்கில பேச்சுத்திறன் நிலைப்படுத்துதல். மாநகராட்சி பள்ளிகளில் பயின்று வரும் 6873 மாணவர்களுக்கு ஆங்கில பேச்சுத்திறன் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. 100% தேர்ச்சி விகிதம் அடையும் பள்ளிகளுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 4.10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நாய்களுக்கான கருத்தடை சிகிச்சை மையம் மண்டலம் 1இல் கால்நடை பகுதியில் நாய்களுக்கான கருத்தடை மையம் ரூபாய் 67 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மழைநீர் வடிகால் பணிகள் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 27 இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது என திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருந்தார். அப்போது மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் கடந்த ஆண்டு அறிவித்த பட்ஜெட்டில் 20% கூட பணிகள் நடைபெறவில்லை, 700 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டப்பணியில் நடைபெறும் என அறிவித்தீர்கள். அந்த பணிகளின் நிலை என்ன? 2 எம்எல்ஏக்கள், 1 எம்பி இருந்தும் தாம்பரம் மாநகராட்சியில் அறிவித்த திட்டப்பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என கூறி அமளியில் ஈடுபட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் ஜி. சங்கர் கூறுகையில், தாம்பரம் மாநகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை, 750 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு எந்த பணியும் நடைபெறவில்லை. கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த பணிகள் முழுமையடையவில்லை. இதனை மாநகராட்சி கூட்டத்தில் கேள்வி கேட்டால் மண்டல தலைவர்கள், மாநகராட்சி மேயர், துணை மேயர் மிரட்டுகிறார்கள். மாநகராட்சி பகுதியில் திமுக கோஷ்டி மோதல் காரணமாக மேயர், துணை மேயர், அதிகாரிகள் பணிகளை ஆய்வு செய்வதில்லை. இதனால் மாநகராட்சி முழுவதும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது என்றார். இந்த 4 ஆண்டுகள் நிருபர் அத்தனை பேருக்கும் பத்திரிகை ரொம்ப நன்றி. ஏன்னா 4 ஆண்டு எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க. மிக சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க, நீங்கள் நடக்கிற அநியாயத்தை பொதுமக்களுக்கு தெரிவித்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டாலும் முதற்கண் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஏற்கனவே போன வருஷம் அறிவித்த பட்ஜெட்டை 20% கூட வேலை நடக்கலை. இப்போ பட்ஜெட் அறிவிச்சுக்கிறாங்க. வேலையே நடக்காத ஒரு காகிதம் பட்ஜெட்டாக இருக்குது. பொதுவாக இந்த பட்ஜெட் பொதுவாக சொல்ல போனால் தேர்தலுக்கான பட்ஜெட் கூட சொல்லலாம். அந்த பட்ஜெட் வெறும் பேப்பரில் வருது, அந்த புக்கை பார்க்குறோம். இந்த வருஷம் இந்த அறிக்கை வந்துருந்தது, அவ்வளோதான். நான் ஒன்று கேட்டேன், கமிஷனை கேட்டேன், மேயரை கேட்டேன், போன வருஷம் அறிவித்த பட்ஜெட்டில் எத்தனை % வேலை நடந்ததுன்னு கேட்டேன். 20% தான் வேலை நடந்திருக்கு மொத்தமே. இது பக்கம் இன்னொரு பட்ஜெட் வந்துட்டு, இந்த பட்ஜெட் எப்போ பாஸ் பண்ணுறது? இருக்குது இன்னும் ஒரே ஒரு அமாவாசை தான், இதோடு பிடிச்சி போகும்போது அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துட போகுது. என்ன இந்த மாதிரி, அதாவது நாய்க்கு எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் வச்சுக்கிறாங்க. தாம்பரத்தை பார்க்கலாம், நகராட்சியாக இருக்கும்போது நல்லா அருமையாக இருக்குது. மாநகராட்சி ஆன பிறகு இந்த
இந்த மாநகராட்சி செயலிழந்து எந்த வேலையும் நடைபெறவில்லை. நாங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறோம். அந்த இருக்கிற கவுன்சிலருக்கு பூரா பாதிக்கு மேற்பட்ட கவுன்சில் வெளியே சொல்ல முடியல, அவங்க கட்சிக்கார கவுன்சிலே வெளியே சொல்ல முடியல. அந்த மாதிரி நிலையில் இருக்குது இந்த மாநகராட்சி. மக்களுக்கு அதாவது மாநகராட்சி நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டால் மிரட்டுறாங்க, பேச அனுமதிக்க மாட்டுறாங்க, என்ன அடியாள மாதிரி மிரட்டுறாங்க. எங்கள் உட்காரத்துக்கே பயமாக இருக்குது, அந்த கவுன்சிலில் நாங்கள் உட்காரத்துக்கே பயமாக இருக்குது. இதை பேசாதுன்றான். நாங்கள் மேயரையும் கமிஷனர்கிட்ட நாங்கள் பேசினா மண்டல தலைவர் அத்தனை பேர் குறுக்கிடுறாங்க. எங்கள் பணி நடைபெறலை. 10 கவுன்சில் இருக்கிறோம், ஜனங்கள்லாம் வந்து மக்கள் பணம், இது மக்களுக்கு தான் செயல்பதி கொடுக்கணும். இது ஒரே இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எந்தெந்த மாநகராட்சி கவுன்சில் இருக்காங்களோ அவங்கவுங்க வார்டில் இப்போ வேலை ஒதுக்கிறாங்க. 4 வருஷமாக எங்கள் வார்டு அதே இன்னொரு கதை கேட்டுங்க, அதிகாரிகளும் இந்த 10 வார்டு மாநகராட்சி கவுன்சில் வார்டில், அதிமுக கவுன்சில் வார்டில் ஒரு அதிகாரி வந்து கிடையாது. ரோடு போட்டாலும் வந்து நிற்க போகிறது கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் வேலையை சப்போஸ் மீறி வேலை நடந்தால் அது வந்து நின்று நாங்கள் பார்க்குறது அதிகாரி வரது கிடையாது. அதிகாரி ஆளுங்கட்சி மிரட்டலும் 2. ரெண்டாவது மேயரோ துணை மேயரே இந்த மாநகராட்சி விட்டு வெளியே வரதில்லை, துணை மேயரே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரதில்லை. இவங்கெல்லாம் வார்டாக வந்து பார்த்தா கொஞ்சம் வேலை நடந்திருக்கும், அவங்க வெளியே வர்றது கிடையாது. அது என்னன்னு கேட்டால் கோஷ்டி பிரச்சனை. அவங்களுக்குள்ள இவங்க வந்து அவங்க வச்சுக்குவான், அவன் வந்தா இவங்க வச்சுட்டு மாநகராட்சி மேயரோ துணை மேயரோ எந்த வார்டிலும் வெளியே வரதே கிடையாது. எப்படி வேலை நடக்க சொல்லப்பா? ஒரு அதிகாரி கூட பயப்படுறது சொன்னால் ஒரு பயம் இருக்கணும். அதிகாரிங்க அங்கே வந்து அந்த மண்டல தலைவர் வந்து வரக்கூடாது, என்னை மீறி வரக்கூடாது அப்படி மிரட்டுறாங்களோ என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கேள்விப்பட்டா இன்னைக்கு பேப்பரில் கூட போட்டுருந்தாங்க, இது மாநகராட்சி மேயர் பேரே போடலை. அவ்வளோ கோஷ்டி பிரச்சனை இங்கே இதுவாகுது நிலவுது. இந்த தாம்பரம் மாநகர ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாய் இன்னைக்கு சப்ஜெக்டில் கூட 66 கோடியை ஒதுக்கிறாங்க. என்ன 66 லட்சம் ஒதுக்கிறாங்க, ஒரு நாய் பிடிக்கல. அப்போ ரெண்டாவது ஓவரா பேசுனா உங்கள் கவுன்சிலர் சப்ஜெக்ட் எடுத்துருவோம் மிரட்டுறாங்க. அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வேண்டாம் எங்களுக்கு. ஒன்று கேட்டுங்க, 25 லட்ச ரூபாய் சப்ஜெக்ட் வச்சு வச்சுங்க, எங்கள் பேருக்காக சும்மா ஒரு 2 லட்ச ரூபா வேலை வைக்கிறாங்க. 25 லட்ச ரூபா சப்ஜெக்ட் 2 லட்ச ரூபா வேலை எங்கள் வேலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு போய் சேரல. தாம்பரம் மாநகராட்சிக்கிற பொதுமக்கள்லாம் வந்து அதிகமாக அவ்வளோ சிரமப்படுறாங்க. இதை நாங்கள் எடுத்து கேட்டால் மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, எங்களை வந்து அங்கே உட்கார விட மாட்டுறாங்க. அங்கே எது கேட்டாலும் பேச்சு தட்டி வாழ்கன்னு கோஷம் போடுறாங்களே தவிர, அப்புறம் அவர் மண்டல தலைவர் மிரட்டுறாங்க, தொலைச்சிருவேன்றாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், 5வது மண்டலத்தில் ஒன்றுமே வேலை நடக்கலன்னு சொன்னேன். 5வது மண்டலம் நான் இருக்கிறதுனால சொன்னேன், 5வது மண்டலம் எந்த வேலை நடக்கலைன்னு சொன்னால் உடனே எழுந்து தொலைச்சிருவேன் மிரட்டுறாங்க. இந்த மாதிரி பயந்துக்குன்னு எங்கள் அராஜகங்கள் அதிகமாகி போச்சு. நாங்கள் வந்து கவுன்சிலாக இருக்க மீறி கேட்டால் பொய் கேஸ் கூட போடுவாங்க, பொய் கேஸ் கூட போட கூட தயாராக இருப்பாங்க. அந்த லெவலுக்கு இந்த மாநகராட்சியுடைய மண்டல தலைவர் மேயர் இவங்கெல்லாம் மிரட்டதுனால மாநகராட்சி வந்து இந்த பட்ஜெட் வந்து 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத பட்ஜெட். இது வெத்து பேப்பரில் வாசிக்கிற பேப்பர் தான். 750 கோடி என்ன ஆச்சு? 750 கோடி ரூபாய் சட்டசபையில் அறிவிச்சாங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஒரு எம்பி இருக்காங்களப்பா, கேட்கறத கேட்டால் அது ஒரே கோஷம். அதனால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேணும். இந்த தாம்பரம் தொகுதியில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அலுவலர் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியை அன்றைக்கி தயாராக இருக்கிறாரு. அவர் மந்திரியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் பொதுமக்கள் செழுமையாக வளரக்கூடிய நேரங்கள் நெருங்கிவிட்டது. ஆட்சி மாற்றம் வேணும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கூறி உங்களுக்கு நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிலே 2வது மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது. IAS அழகு மீனா இருக்கும்போது தாம்பரம் 2வது. இப்போ எத்தனாவது இடத்துல இருக்குது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் சும்மா கதை தான். 2வது இந்த மாநகராட்சி எந்த எத்தனை நல்லா இருக்குது. நாங்கள் ஒன்று 750 கோடி பாதாள சேகர திட்டம் என்னாச்சு? 2வது போன வருஷம் அறிவிச்சிங்களே பட்ஜெட்டு, அந்த பணி எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு கேட்டேன். 20% நடந்தது. அவங்க முடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் 20% வேலை தான் நடந்து சொன்னோம். அதுக்கு உடனே மிரட்டுறாங்க, எங்களை ஒரே திட்டம் பண்ணுறாங்க. அது 2வது இது இந்த திட்டத்தை பாதாள சேகர திட்டத்தை ஆரம்பிச்சதே திமுக ஆட்சி தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. திமுக ஆட்சியில் திட்டத்தை ஆரம்பித்தாங்க. எங்கள் ஆட்சியில் ஆரம்பித்தாங்க, எங்கள் ஆட்சி எங்கே ஆரம்பித்தாங்க?
டெவலப் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் எங்கே பாருங்கள், எதை கேட்டாலும் கவுன்சில் கூட்டு நாங்கள் அடுத்த மாதிரி பாதுகாப்பாக தான் வரணும் போடுறோம். ஒரே மிரட்டணும், பயமாக இருக்குது எங்களுக்கு. பொதுமக்களை எடுத்து கேட்க வழி இல்லை என்ன. அதனால் நாங்கள் அடுத்த முறை கூட்டு வரணும்னா ஜாகிரதையாக பாதுகாப்பாக தான் வரணும். நன்றி, வணக்கம். எல்லா நிருபர்களும் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி தொலைபேசி பல கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் கொசு மருந்து இது முடி அடிக்கவே கிடையாது. 750 கோடி 250 கோடின்னு ஒதுக்கி இருக்காங்க. இது முடிய நாங்க கொசு மருந்து அறிந்து அந்த கொசு வலையோட வந்தோம். ஆனா இது முடிய கொசு மருந்து அடிச்சாங்களான்றது நிருபர் நீங்க இருக்கிற தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள அந்த பணி நடந்திருக்கான்றது ஊர்ஜிதம் பண்ணுங்க. இதுதான் 20% பணி நடந்திருக்குன்றதுக்கானது. 234 கோடியில் 20% கூட நடக்கல. இந்த கண்டிச்சுதான் இன்னைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமா உங்களை எதிர்த்து வெளில வந்திருக்கோம். இது பஞ்சு மிட்டாய் போல பட்ஜெட். பஞ்சு மிட்டாய் பார்க்க பெருசா இருக்கும், ஆனா இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா ஒண்ணுமே இருக்காது. அது போல பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஏமாத்துற மாதிரி பட்ஜெட். இதை உள்ள பாதுகாப்பு உள்ள கேட்டதுக்கு எங்க எதிர்கட்சி தலைவர் வந்து மண்டல தலைவர் வந்து தொலைச்சு விடுவன்றாரு. அதனால எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு எங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுங்க. கொசு மருந்து அடிக்கல, ஆனா பல கோடி ஒதுக்கி இருக்கு. இதை நீங்க மக்கள் மத்தியில் எடுத்து சென்று இந்த தேர்தலில் நியாயத்தை புகட்டுவதற்கு அத்தனை பத்திரிகையாளரும் மாபெரும் உதவியாக இருக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்ளும். நன்றி 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 நன்றி. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.